வணக்கம். நாம் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி ஆலயத்தின் தல வரலாறு பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக மும்மூர்த்திகளும் குழந்தைகளாக மாறியதை அறிந்த முப்பெரும் தேவியரும் தங்கள் கணவர்களை காண விரைந்து வந்தனர் அத்திரி மகரிஷியின் ஆசிரமத்திற்கு. தங்கள் கணவர்களை சுய உருவத்திற்கு திரும்பச் செய்யுமாறு அனுஷ்யா தேவியிடம் வேண்டி நின்றனர். அனுஷ்யா தேவியும் அவர்களை மன்னித்து அவர்களது சுய உருவத்திற்கு மூவரையும் மாற்றினாள். அந்நேரம் இமயமலைக்கு சென்றிருந்த அத்திரி முனிவரும் ஆசிரமம் திரும்பி வந்தார். சுய ரூபம் பெற்ற மூவரும் இணைந்து கொன்றை மரத்தின் அடியில் அத்திரி முனிவருக்கும் அனுஷ்யா தேவிக்கும் காட்சியளித்ததோடு மட்டுமல்லாமல் அங்கேயே லிங்க வடிவில் எழுந்தள்ளினர். இங்கு சிவன் தானுவாகவும் விஷ்ணு மாலாகவும் பிரம்மா அயனாகவும் உள்ளனர். இம்மூவரின் பெயருமே இணைந்து தானுமாலையன் என்று இந்த ஆலயத்தின் இறைவனின் பெயர் உண்டானது. அது மட்டுமல்லாமல் தேவேந்திரன் தான் பெற்ற சாபத்தினை இந்த ஸ்தலத்திற்கு வந்து மும்மூர்த்திகளை வணங்கி சாப விமோச்சனம் பெற்றானாம். கோரமாக வந்த இந்திரன் சாப விமோச்சனம் பெற்று அழகாக மாறியது இந்த ஸ்தலத்தில்தான். இன்று வரையிலும் அவன் இரவினில், அதாவது அர்த்தஜாமத்தில் இந்த ஆலயத்தில் வந்து பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம் உள்ளது. இறைவனில் வைக்கப்பட்டிருக்கும் பூஜை பொருட்கள் பகலில் இடம் மாறி இருக்குமாம். இதுவே இந்திரன் வந்து பூஜை செய்ததற்கான அடையாளமாக கூறுகிறார்கள் இன்றளவும். நன்றி.